இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் புத்தகத்திலே முதல் அதிகாரம். எப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்த எல்கனா, அவருக்கு 2 மனைவியர், அன்னா பெனின்னா. பெனின்னாவுக்கு குழந்தை இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அண்ணாவுக்கு குழந்தை இருக்காது. அதனால் பெனின்னா அண்ணாவை மிக இழிவாக பேசுவாங்க, ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க. ஏனென்றால் குழந்தை பேர் என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். அப்போ அண்ணா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சீலோ என்பது கடவுளுடைய ஆலயம் இருக்கிற இடம், உடன்படிக்கை பேர் இருக்கின்ற ஆண்டோடைய கோயில் இருக்கிற இடம் சீலோ. அங்கே போவாங்க. அங்கே ஏலி குருவாக இருப்பார். அங்கே போயிட்டு அண்ணா வேண்டிக்குவாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி என்னுடைய சகக்கழுத்தி, என்னுடைய கணவருக்கு இன்னொரு மனைவி என்னை இவ்வளோ இழிவு பண்ணுறாளே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான், எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க. நான் எனக்குன்னு கேட்கல, நான் மலடி இல்லை என்பதை நிரூபிக்க எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. அதை நான் உங்களுக்கு பெற்று உங்களுக்கே கொடுத்துட்றேன், உங்கள் கோயிலேருந்து விட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. என் குழந்தை பால் குடி எப்போ என் பால் குடிக்கிறது தாய் வேணும் இல்லையா? என் குழந்தை எப்போ பால் குடிக்கிற பருவத்தை என் குழந்தை வருதோ அப்போலாம் உங்கள் கோயிலை விட்டுடுறேன், நீங்களே உங்கள் பிள்ளை எடுத்துக்கங்க என்று அண்ணா வேண்டிக்குவாங்க. அப்படி அண்ணா வேண்டிக்க அந்த நேரத்தில் ஏலி பார்ப்பார், என்னம்மா இந்த மாதிரி தான் குறைய அவங்க கூட சொல்லுவாங்க. நீ தைரியமாக போம்மா, கடவுள் நிச்சயமாக உன் குரலை கேட்பார், தைரியமாக போன்னு சொல்லுவார். அப்போ தான் அண்ணாவுக்கு சாமுவேல் பிறப்பார். ஆண்டவரால் தனிப்பட்ட விதமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர் சாமுவேல். ஞாபகம் வச்சுங்க, சாமுவேல் என்பது இறைவாக்கினர் அப்படிப்பட்டவர். அவள் தான் முதல் அரசர் சவுலை அபிஷேகம் செய்வார். சரிங்களா? அப்போது சாமுவேல் இறைவாக்கினர்களே சாமுவேல் மிக முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு நபரை பெற்றெடுக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அண்ணா பெறுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு கொடுப்பனையை பெற்ற அந்த அண்ணா ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற பாட்டு தான் நீங்கள் வாசகம் இன்னைக்கு திருப்பாடல். அதே போல நட்சதி கௌரவம் இன்னைக்கு அன்னை மரியாள். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? கடவுளையே தன் கருவிலை சுமந்து பெற்றெடுக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அன்னை மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிட்டியது. எனவே அன்னை மரியாளும் பேருவகை கொண்டு என்ன பண்றாங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க. அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. இன்னைக்கு சோர்களே, தான் பெற்ற ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்ற பேருக்காக, நான் பெற்ற லாபத்திற்காக, நான் அடைந்த எனக்கு கொடுத்த வரத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற, அவரை போற்று புகழ்கின்ற ஒரு நபராக 2 பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் பெண்களை 2ஆம் தரம் கிடையாது, ஆண்கள் தான் முக்கியம். பெண்களை ரொம்ப இழிவான்னு சொல்லக்கூடாது. அவங்களாம் எண்ணிக்கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏசப்பா அப்பம் பழுகும் நிகழ்ச்சி வரும், வாசிச்சு பாருங்க. அதில் குழந்தைகள் பெண்கள் நீங்களாக 5000 பேர்னு வரும். கணக்கு கூட பொம்பளைங்க எடுத்துக்க மாட்டாங்க. பொம்பளைங்க வந்து அடுத்து அவங்களாம் வேஸ்ட் தூக்கி போடுவாங்க. அது தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் கடவுள் இந்த 2 பெண்களை எங்கே தூக்கி வச்சாரு பாருங்க. அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடுறதான் இன்னைக்கு வாசகம். எப்படி நன்றி உணர்வோடு அன்னை மரியாள் பாடுறாங்க பாருங்க, அற்புதமான பாட்டு பாருங்க. இன்னைக்கு என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது, எனது உள்ளம் பேருவகை கொள்கிறது. ஏனென்றால் அடிமையாக இருந்த என்னை கடவுளுடைய தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வச்சிருக்க. பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட பேர் எனக்கு பாருங்க பார்ப்போம். ஏனெனில் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். கடவுளுக்கு மனுஷன் எம்மாத்த சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புல், ஒரு பூண்டு, சும்மா ஒரு தூசி மாதிரி காட்டும் மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனை, அதுவும் சிறப்பாக அன்னை மரியாளை
கடவுள் எங்கே தூக்கி வச்சாரு பாருங்க. அதற்காக அன்னை மரியாள் தன்னுடைய மனம் திறந்து நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுற பாட்டு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலே அன்னை மரியாள் பெரிய புரட்சியை பண்ணுறாங்க பாருங்க. கடவுள் யார் தெரியுமா? பெண்களை இங்கே ஒதுக்குறீங்களா? நீங்கள் ஆம்பளைங்கள் சிறுக்கோடு இருக்கிறீங்களா? ஆண்கள் உங்களுக்குள்ளேயே பாகுபாடு வச்சுட்ருக்கீங்களா? நீ கீழே நான் மேலேன்னு சொல்லிட்டு கடவுள் எப்படி சரியாக பார்த்தீங்க பாருங்க பார்ப்பீங்க. தோல் வலிமை உடையவர், சிறுக்கோடு இருக்கும் தோல் வலிமை உடையவரை சிதறடித்து வருகிறார், வலியோரை துரத்தி விடுகிறார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்திருப்போரை என்ன பண்ணுறாரு? நன்மைகளால் நிறைவு செய்கிறார். எவன் தின்னு கொழுத்திருக்கிறானோ அவனை என்ன பண்ணுறாரு? வெறும் கையில் அனுப்பி விடுகிறார். அப்படி பாய்ச்சி பாருங்க, கடவுள் மிகப்பெரிய புரட்சியை செய்தார் பாருங்க. இங்கே அன்னை மரியாள் இதெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட அடிமையை உயர்த்தி பார்க்கின்ற அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதே போல் திருப்பாடல் அண்ணா பாடிய பாடல் இதுங்க பாருங்க. அப்போ ஆண்டவரை மட்டும் என் உள்ள மகிழ்கிறது இல்லையா? வலியோரின் வில்லுகள் உடைபடுகின்றன. நான் பலசாலி, எனக்கு எல்லாம் முடியும், நான் தான் எல்லாம் செய்வேன் என்று தன்னை நம்பி கடவுளை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? அவர்களை கடவுள் உடைத்து போடுகிறார். எவன் ஒருவன் பைபிளை பாருங்க பார்ப்போம், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். 2 பேர் கோயில் ரெண்டு பேர் கோயிலுக்கு ஜபிக்க போகிறாங்க. பரிசேயன் என்ன பண்ணுறான்? ஆகா ஓஹோன்னு ஜபி, ஆண்டவரே நான் உனக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன் என்றான். ஆனால் ஒரு ஏழை என்ன பண்ணுறான்? கடவுளோட கோயில் வாசல் நின்றுட்டு இருக்கான். அவன் கடவுளை நிமிர்ந்து கூட பார்க்க துணியாமல் தன் மாரில் அடித்து கொண்டு ஜபிக்கிறான். கடவுளே எம்மா இறக்கமாயிரும் சொல்லிட்டு அவன்தான் அவனுடைய ஆசிரியை பெற்றான். அப்போது சிறு குடையவர் இங்கே தூக்கி எறியப்படுகிறார், எவன் தாழ்த்துறவனை உயர்த்தப்படுகிறார். அண்ணால் பெனினா என்ன பண்ணாங்க? அண்ணாவை இழிவாக பேசினாங்க, ஏளனமாக பேசினாங்க. அதனால் அண்ணா என்ன பண்ணாங்க பார்ப்போம், அவங்க சண்டை பிடிக்க போல இருந்தாலும் கடவுள்கிட்ட முறையிட்டாங்க. அந்த நிலையிலே அண்ணாவை ஆண்டவர் உயர்த்துறார். அன்னை மரியாள் பாருங்க பார்ப்போம், எங்கே தூக்கி வச்சாங்க பாருங்க. இதோ அடிமையான தன்னை ஆண்டவர் தான் தாழ்த்தினாங்க. வார்த்தை பாருங்க பார்ப்போம், என் ஆண்டவரின் தாய் இங்கே வர, அப்போ கடவுளுடைய தாய் இங்கே சார்ந்து ஆண்டவர் உயர்த்தி வச்சார் பாருங்க. எனவே சகோதரர்களே, நாம் அன்னை மரியாளை போன்று, அண்ணாவை போன்று நாம் பெற்ற நன்மைகளுக்காக என்றைக்காவது ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லிருக்குமா? சிந்திச்சு பார்ப்போம். நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளை ஏற்றி போற்றுகின்ற பொழுது, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது, நாம் அவருடைய திருப்பெயர் திருநாமத்தை உச்சரித்து போற்றி புகழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கு மேலும் ஆசீர்வாதத்தை பெறோம் அதுன்னு சொல்ல முடியும். அது ஆண்டவருக்கு மகிமை என்னவோ, நமக்கு அது ஆசீர்வாதம். சகோதரர்களே, சிந்திச்சு பார்க்குறோம். நாம் அதை போல ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளோ அனுபவிப்போம். நாம் நல்லா கேளுங்க, அது இன்னைக்கு உறங்கி நாளைக்கு எழுந்திருக்கிறோம். உறக்கம் என்பது ஒரு மரணத்துக்கு சமம். நாளைக்கு முடிச்சாதான் நமக்கு பொழுது. இப்போ கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறாரு, எந்த அளவுக்கு காப்பாற்றாரு வச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு நான் தூங்கி நல்லபடியாக எழுந்திரிச்சு காலையில் நான் புதிய நாள் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, அப்போ ஒவ்வொரு வினாடியும் கடவுள் தருகின்ற பிச்சை நமக்கு. ஒவ்வொரு வினாடியும் நாம் பார்க்குற இந்த நாளை பார்க்க எவ்வளோ பேர் இல்லை செத்து போயிட்டாங்க, இல்லையே செத்து நம்ம தான் இருக்கிறோமே இன்னைக்கு. கடவுளோட கிருபையால் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா? நம்ம இது ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோமா? அவரை புகழணுமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். புகழ வேண்டும், அவர் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும், நாம் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு துளி மூச்சு காற்றும் கூட கடவுள் தருகின்ற பிச்சை. ஏனென்றால் இந்த நாளை பார்க்க எவ்வளோ பேர் இன்னைக்கு இல்லை. வெளியே போகிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ வேலைகளை முடிச்சுட்டோம்னா நம்ம 10 ரூபா வீடு திரும்புகிறோம். நம்ம இன்னைக்கு கடவுளுடைய கொடை. அன்றாடம் நம்ம வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு படுக்கிறோம். அவர் ஒரு பருக்கை சோறு கடவுள் கொடுத்த பிச்சை. நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவரை புகழ்வோம். அப்படி புகழ்வது நமக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கும் மகிமை. நான் சந்திப்போம்.